ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியினுடைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் தெளிவுகளானது பார்த்தீங்கன்னா இருக்குமா, அவர்களுடைய வாழ்க்கைக்கானது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுப பலன்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்பொழுது இந்த ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா ஏற்பட்டுக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சுப பலன்களை கொடுத்துருக்கா இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அசுப பலன்களை கொடுத்துருக்கா அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்களானது வளர்ச்சியும் தெளிவுகளும் புதிய உத்வேகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறது. தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையவே ஒரு சாதகமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்காங்களே. இந்த எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு புதிய உத்வேகத்துடன் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்கலாம். தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையவே புதிய வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் சாதக சூழல்களும் உருவாகும். வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் என்றாலுமே கூட புதிய முதலீடுகளை செய்யும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வினுடைய பல துறைகளிலுமே ஒரு மகத்தான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களையும் பக்குவப்படுத்திய சுப கிரகமான குரு பகவான் இப்பொழுது பார்த்திங்கன்னா தனது உச்ச வீடான கடகராசியில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு முக்கிய பங்காக பார்த்திங்கன்னா இருக்க போகிறது. இந்த ஒரு கிரக பயிற்சியானது உங்களுடைய நிதி நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்வதுடன் குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா குதூகலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்தோஷங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு இணையாகவே பார்த்திங்கன்னா இப்பொழுது சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வர்றாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டிற்கு மாறிட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சில சவால்களை தோற்றினாலும் நீங்கள் பெரும்பாலான கிரகங்களினுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய காலங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது. உங்களுடைய சப்தம் அதிபதியான குரு பகவான் இப்பொழுது 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வியாபார விரிவாக்கத்திற்கு மிக உன்னதமான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வணிக ஒப்பந்தங்களானது பார்த்திங்கன்னா தடையின்றி கைகூடி வருவதுடன் அவை பெறக்கூடிய லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் 2ஆம் வீட்டிற்கு சென்று குருவுடன் இணைந்திருக்கிறாரு. ஸோ அதனால் கலைத்துறை, ஃபேஷன், உணவு விடுதிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பானது பார்த்திங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கவர்ச்சிகரமான பேச்சினாலும் அதேபோல் மார்க்கெட்டிங் உத்தியோகத்தினாலுமே புதிய வாடிக்கையாளர்களை மிக எளிதில் ஈர்ப்பீர்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது கூட்டு வியாபாரம் செய்பவர்களிடையே அந்யோன்யங்கள் பரஸ்பர நம்பிக்கையுடன் பார்த்திங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நிதி நிலைகளை இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையை வைத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நிதி நிலைமையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார பாதையை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முற்றிலும் பார்த்திங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா இப்பொழுது தனஸ்தானத்தில் உச்சம் பெறாங்க. ஸோ அதனால் அசாத்திய ஒரு தனலாப யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் சிந்தித்த பணத்தட்டுப்பாடுகளும் பொருளாதார ஏற்ற இறக்கங்களுமே முற்றிலுமாக மறைந்து உங்களுடைய சேமிப்பானது பன்மடங்கு உயரப்போகிறது. பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களானது வராமல் நின்ற நீண்ட நாள் கடன்கள் உங்களுடைய கனிவான பேச்சால் பார்த்திங்கன்னா வசூலாகுங்க. இருப்பினுமே கூட
பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு மாறிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடைசியில் சில திடீர் செலவுகள் உங்களுக்கு தடை தூக்கலாம். இல்லத்து சுபன் மங்கள நிகழ்வுக்காகவோ அல்லது வாகன பழுதுபார்ப்பு செலவுகளுக்காகவோ பணத்தை நீங்கள் செலவிட நேரிடலாங்க. இந்த காலகட்டத்தினுடைய கடைசி வாரங்களில் தேவைக்கேற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் உங்களுடைய நிதி நிலைமைகள் மிகவும் சீராக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனான புதன் பகவான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22 வரை உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் நீடிப்பதனால உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகள் மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்குள் வந்து பிரவேசிப்பதனால உடலில் உஷ்ணங்களானது அதிகரித்து லேசான தலைவலி அல்லது கண் சோர்வுகளானது ஏற்படலாம். மேலும் சொல்லப்போனால் இந்த ஜூன் 21 முதல் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வராரு. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் அலைச்சல்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூக்கமின்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அல்லது மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பயணங்களின் போது எச்சரிக்கையானது தேவை. சரியான நேரத்திற்கு உறங்குவதும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதே சமயம் இந்த மிதுன ராசியில் உள்ள குடும்ப உறுப்பினர்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் அமிர்தம் போன்ற ஒரு இனிமையான சூழல்கள் வந்து ஏற்படும். உச்ச குரு மற்றும் சுக்கிரனுடைய 2ஆம் இடத்து சஞ்சாரமானது உங்களுடைய குடும்பங்களில் ஒரு சுப விசேஷ திருவிழா சூழலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாமே இப்பொழுது நீங்கி அந்யோன்யங்களானது பிறக்கும். உங்களுடைய பேச்சிற்கு குடும்பத்தில் தனி மதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய வரன்களுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமைது சுப காரியங்கள் இனிதே வந்து பார்த்திங்கன்னா கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் வருவதனால வாழ்க்கை துணையுடன் பேசும்போது வீண் பிடிவாதத்தையோ அல்லது ஈகோ குணத்தையோ காட்டுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நடந்து கொண்டால் இல்லற வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக இருக்கும். அதே போல் மிதுன ராசியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு காரகனான புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பதோடு இந்த ஜூன் 22ஆம் தேதி வரை தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பலமாக சஞ்சரிப்பதனால மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலங்களாகும். வணிகவியல் தகவல் தொடர்பு மற்றும் கணித துறையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பில் புதிய சாதனைகளை வந்து படைப்பார்கள். 2இல் இருக்கக்கூடிய உச்ச குருவினுடைய அருளால் நேர்முக தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த மதிப்பெண்களுடன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தனஸ்தான உச்ச குருவினால் இருக்கக்கூடிய அபாரமான தனயோகத்தை வந்து முழுமையாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். இப்போ நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சு, அந்த ஜாப்பில் வந்து நிறைய வருமானங்கள் வருது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா சைட் கேப்பில் வந்து வருமானம் வருது, எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஒர்க்கு செய்து அதில் ஒரு வருமானம் வருது. இது மாதிரி 2-3 வகையான வருமானங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அது நல்ல ஒரு வேலையாக இருக்குது. சரி, நம்மளுடைய ஃப்யூச்சரில் நல்ல ஃபுல் செட்டில்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிடுவாங்க. அப்படியே அந்த வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும், அந்த சுற்றுச்சூழலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்வோம் இல்லையா. அதே போல தாங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யோக பலன்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தன யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தக்க வைத்துக்கணும்னா ஒரு சில வழிபாடுகளை நம்ம செய்யணும். ஸோ இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்து செவ்வாயினால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை தடுத்துக்கொள்வதற்கு இந்த ஆன்மீக வழிபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த 12ஆம் இடத்து செவ்வாயினால் ஏற்படக்கூடிய வீண் அலைச்சல்களும் பண நஷ்டங்களும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு துவரம்பருப்பு தானம் செய்வது அல்லது கந்த சஷ்டி கவசங்களை படிப்பது நற்பலன்களை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஜூன் இறுதி வரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜூன் 30ஆம் தேதி வரைகளும் இருக்குது. ஸோ அதனால் இந்த 30ஆம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வழிபாடுகளை செய்யுங்க. மறக்காமல் செவ்வாய்க்கிழமை தோறுமே நம்மளுடைய முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா
துவரம்பருப்பை கொண்டு வழிபாடு செய்துவிட்டு அந்த துவரம்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 2-3 பேர்த்துக்கு வந்து தானம் கொடுக்கலாம் துவரம்பருப்பு. சரிங்களா? அப்படி ஏதாவது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து வருவது சிறந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.